நாம ஒரு தொகுதியை பத்தி உண்மையா தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா? நிச்சயமா இல்ல. அதோட உண்மையான கதை அங்க வாழ மக்களோட அன்றாட பிரச்சனைகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு, டேட்டாவுல ஒளிஞ்சிருக்கு. சரி, அரசியல வெறும் பவர் கேமா பார்க்காம ஒரு நல்ல ஆட்சிக்கான டேட்டா இன்ஜினியரிங்கா பார்த்தா எப்படி இருக்கும்? வாங்க, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிய ஒரு தடைவியல் மாதிரி அலசி ஆராயலாம். ஸ்ரீபெரும்புதூர் தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு உலகம் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம பக்கத்துல பக்கத்துல போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பிரகாசமான எதிர்காலன்னு பெரிய பெரிய வாக்குறுதிகள். இன்னொரு பக்கம் அதே மக்களோட அன்றாட போராட்டங்கள், அடிப்படை தேவைகளுக்காக. இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய இடைவெளி தான், அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையம். சரி, முதல்ல மக்களோட குரலையே கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்க? குடிக்க தண்ணிக்கும் மத்த அடிப்படை வசதிகளுக்கும் கூட நாங்க போராட வேண்டியிருக்கு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, நல்லாட்சிங்கிற அஸ்திவாரத்துல விழுந்திருக்கிற ஒரு பெரிய விரிசலோட நேரடி சாட்சி இது. நம்மளோட ஆய்வு சரியா இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். கள நிலவரம் உண்மையிலேயே எப்படி இருக்கு? அதாவது ஓட்டு, அரசியல் இதையெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணோட குரலை நாம முதல்ல கேட்கணும். மக்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களோட உண்மையான பிரச்சனைகள் என்ன, இத புரிஞ்சுக்காம நாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்போ மக்களோட முக்கியமான குறைகள் என்னென்னு பார்க்கலாமா? 1. குடிக்க தண்ணி பிரச்சனையும் சாக்கடை பிரச்சனையும் ரொம்ப அதிகம். 2. 2015ல இருந்து மழைநீர் வடிகால் பிரச்சனை தீர்க்கப்படவே இல்ல. ஒவ்வொரு தடவை மழை பெய்ஞ்சாலும் வெள்ளக்காடுதான். 3. ரோடு சரியில்லை, பஸ் வசதியும் ரொம்ப கம்மி. இது எல்லாத்தையும் விட முக்கியமா, சுத்தி இவ்ளோ பெரிய கம்பெனிங்க இருந்தும் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலையே கிடைக்கல. இது வெறும் குறைகள் லிஸ்ட் இல்ல, இதெல்லாம் மக்களோட வாழ்க்கையில விரக்தியும் கோவத்தையும் உண்டாக்குற சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ். இப்போ ஸ்கிரீன்ல வர இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா பாருங்க. 3,12,846. இது வெறும் நம்பர் இல்ல. இந்த மாவட்டத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிட்டு ஒரு வேலை கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கை யோசிச்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு டேட்டா போதும் இங்க பொருளாதாரம் எவ்வளவு அழுத்தத்துல இருக்கணும், வேலையில்லா திண்டாட்டம் ஏன் இவ்வளவு பெரிய அரசியல் பிரச்சனையா கொதிச்சிட்டு இருக்கணும்னு புரிஞ்சுக்க. சரி, கள நிலவரத்திலிருந்து இப்போ தேர்தல் டேட்டாவுக்கு வருவோம். எலெக்ஷன் ரிசல்ட்டை ஒரு தடைவியல் சாட்சி மாதிரி வச்சு அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கதைய எண்கள் மூலமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இங்க பாருங்க, 2016, 2021 ரெண்டு எலெக்ஷன் ரிசல்ட்டையும் வின்னிங் மார்ஜின் எவ்வளோ தெரியுமா? 2016ல 4.5%, 2021ல வெறும் 4.1%. ரெண்டு தடவையுமே வெற்றி நூலிலையில தான் போயிருக்கு. இது நமக்கு என்ன சொல்லுது? ஸ்ரீபெரும்புதூர் யாருடைய கோட்டையும் இல்ல. ஒரு சின்ன அலை அடிச்சா போதும் மொத்த ரிசல்ட்டும் தலைகீழா மாறிடும். இன்னொரு விஷயம், ஓட்டிங் பெர்சன்டேஜ். 2016ல 77% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா 2021ல அது 74%-ஆ குறைஞ்சிருக்கு. இந்த சின்ன சரிவு கூட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. வாக்காளர்கள் மத்தியில ஒருவித சலிப்பு இருக்கலாம், இல்லனா களத்துல நிக்கிறவங்க மேல ஒரு அதிருப்தி இருக்கலாம். ஓகே, இப்ப நாம 3வது பகுதிக்கு போலாம். இங்கதான் நாம மக்கள் பிரச்சனைகளையும் எலெக்ஷன் டேட்டாவையும் ஒன்னா இணைச்சு பார்க்க போறோம். அப்போதான் இந்த அரசியல் சூழலுக்கான ஆணிவேர் என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ உண்மையான ஆணிவேர் என்ன? அது சாதி ரீதியான வாக்குகள். இங்க ஓட்டு போடுறதுங்கிறது பெரும்பாலும் ஒருத்தரோட சமூக அடையாளத்தோட ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. டேட்டா என்ன சொல்லுதுன்னா, தலித் சமூகத்தினர், அதாவது ஏறக்குறைய 35% பேர் பெரும்பாலும் காங்கிரஸ்க்கும், வன்னியர் மற்றும் மத்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர், அதாவது சுமார் 28% பேர் அதிமுகவுக்கும் ஆதரவா இருக்காங்க. இதனால என்ன ஆகுது? அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு கணிக்கக்கூடிய பேட்டர்னா இருந்தாலும் சமூகம் பிரிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் சில காரணங்கள் இருக்கு. முதல்ல, வளர்ச்சி திட்டங்கள்ல இருக்கிற ஓட்டைகள். தண்ணி, ரோடு, சாக்கடைன்னு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நடக்கலைங்கிற கோவம். 2வது, வேலையில்லா திண்டாட்டம். 3வதா ஒன்னு இருக்கு, அதுக்கு பேரு நலத்திட்ட சோர்வு. அதாவது மாசம் 200 ரூபா 600 ரூபான்னு கொடுக்கற சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் அடிப்படை வசதியே இல்லாத மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதில்ல. அதனால அவங்களுக்கு ஒரு சோர்வு வந்துடுது. இந்த பகுப்பாய்வுக்கு நடுவுல ஒரு நிமிஷம் நாம ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகப்படுத்திக்கணும். ஒரு ஜனநாயக நாட்டுல நாம பொதுவா விவாதம் பண்ணும்போது அதுல ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது தப்பே இல்லை. ஆனா ஒவ்வொரு தனி மனுஷனோட கண்ணியத்தையும் நாம மதிக்கணும். இது நம்ம அரசியலமைப்பை நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான மதிப்பு. சரி, இவ்ளோ நேரம் நாம நோயை அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இப்போ அதுக்கான மருந்து என்னன்னு பார்க்க வேண்டாமா? பிரச்சனைகளை பேசுறதுல இருந்து அதுக்கான ஒரு தெளிவான செயல் திட்டத்துக்கு வருவோம். நல்ல ஆட்சிக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் வாங்க பார்க்கலாம். முதல்ல தண்ணி பிரச்சனை. இங்க என்ன நடக்குதுன்னா, நகரம், தொழிற்சாலைகள் எல்லாம் வளர்ந்ததால
தேவைப்படுற தண்ணிக்கும் கிடைக்கிற தண்ணிக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் விழுந்திருக்கு. இதுதான் மூல காரணம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இதோ பாருங்க தீர்வு. ஒரு மாடர்ன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், கூடவே ஒரு புது பைப்லைன் சிஸ்டம். செலவு சுமார் 30 கோடி. டைம் 18 மாசம். இதனால என்ன கிடைக்கும்? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களுக்கு 24 மணி நேரமும் சுத்தமான குடிநீர். பாருங்க, இது ஏதோ காத்துல சொல்ற வாக்குறுதி இல்ல. இதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு, ஒரு டைம் லைன் இருக்கு, தெளிவான ஒரு பலன் இருக்கு. அடுத்தது அந்த பெரிய நம்பர் 3,12,846. இத்தனை பேர் வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன தீர்வு? தீர்வு ஒரு ஸ்கில்ஸ் அண்ட் ஜாப்ஸ் பார்க். அதாவது ஐடி மற்றும் இண்டஸ்ட்ரிக்கு என்ன திறமை தேவையோ அதை கத்துக் கொடுக்கிற ஒரு சென்டர். இதுக்கு செலவு சுமார் 20 கோடி. முடிக்க 2 வருஷம் ஆகும். ரிசல்ட் என்ன? வருஷத்துக்கு 5000 இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். அதுல குறைஞ்சது 40% பேருக்கு வேலையும் வாங்கி கொடுக்க முடியும். இதுதானே உண்மையான தீர்வு? அடுத்து 3வது பிரச்சனை. 2015 வருஷா வருஷம் மழைக்காலத்துல வர்ற வெள்ளம். இது எதை காட்டுது? ரோடு, சாக்கடை வேலைகள் எல்லாம் எவ்வளவு வருஷமா கிடப்புல போடப்பட்டிருக்குன்னு அப்பட்டமா காட்டுது. இதுக்கான தீர்வும் தெளிவா இருக்கு. மார்க்கெட் ஏரியா, கிராமப்புற ரிங் ரோடு, அப்புறம் சாக்கடைகள் எல்லாத்தையும் முழுசா சரி பண்ணணும். செலவு ஒரு 25 கோடி. டைம் 2 வருஷம். பலன் வெள்ளம் வர்றது மொத்தமா நின்னுடும். போற வர்ற நேரம் பாதியா குறையும். இது விவசாயிங்க, வியாபாரிங்க, சாதாரண மக்கள்னு எல்லாருக்கும் நேரடி லாபம். ஓகே, என்ன செய்யணும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் இப்ப நம்ம கையில இருக்கு. ஆனா இது எல்லாம் செய்யறதுக்கு மக்கள் ஆதரவு வேணுமே. அந்த ஆதரவை எப்படி பெறுகிறது? அதுக்கான அரசியல் வியூகம் என்ன? அத பத்தி இப்ப பார்க்கலாம். பாருங்க, ஒரு அரசியல் மெசேஜ் ஜெயிக்கணும்னா அது எல்லா விதமான வாக்காளர்களையும் போய் சேரணும். அதுக்கு நாம சதுர்முக கோட்பாடுங்கிற ஒரு மாடலை பயன்படுத்தலாம். இதுல 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. ஆக்ரோஷம், நிலைத்தன்மை, புதுமை, அப்புறம் பாதுகாப்பு. இந்த 4ஐயும் சரியா கலந்து கொடுத்தா வாக்காளர்களோட மனசையும் அறிவையும் நம்மளால கவர முடியும். அந்த 4 தூண்கள் என்னென்னு பார்க்கலாமா? 1. சிவா, அதாவது ஆக்ரோஷம். ஆளுங்கட்சி செஞ்ச தப்ப நிறைவேற்றாத வாக்குறுதியை தைரியமா சுட்டி காட்டணும். 2. விஷ்ணு, அதாவது நிலைத்தன்மை. ஊழல் இல்லாத நிலையான ஒரு ஆட்சி கொடுப்போன்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். 3. பிரம்மா, அதாவது புதுமை. இந்த ஸ்கில் பார்க், புது தண்ணி திட்டம் மாதிரியான எதிர்காலத்துக்கான திட்டங்களை முன்னிறுத்தணும். 4. துர்கா, அதாவது பாதுகாப்பு. சமூக நீதியையும் பின்தங்கிய மக்களையும் நாங்க பாதுகாப்போன்னு உறுதி கொடுக்கணும். இப்படி செஞ்சா நம்ம திட்டங்கள் வெறும் பேப்பர்ல இல்லாம மக்களோட மனசுல பதிரா மாதிரி சக்தி வாய்ந்த மெசேஜா மாறும். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யவே கூடாதுங்கிற சில முக்கியமான ஆலோசனைகளோட இந்த ஆய்வை நாம முடிச்சுக்கலாம். சில முக்கியமான ஆலோசனைகள். முதல்ல, யார டார்கெட் பண்ணணும்? யாருக்கும் ஓட்டு போடாம இருக்கிறவங்களையும் விரக்தியில இருக்கிற இளைஞர்களையும் தான். அவங்க கிட்ட வளர்ச்சிங்கிற ஒரே ஒரு மெசேஜை கொண்டு போகணும். 2வது, மீடியாவில் பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சாதியை இழுக்கிற மாதிரி பேசவே கூடாது. வெறும் உண்மைகளை, டேட்டாவை வச்சு ஆட்சியோட தோல்விகளை பத்தி மட்டும் பேசணும். கடைசியா, உங்க முக்கிய செய்தி என்னவா இருக்கணும்? ஒற்றுமையும் வளர்ச்சியும் தான். மத்த கட்சிகளை திட்டுறது உங்க வேலையா இருக்கக்கூடாது. கடைசியா ஒரு விஷயம். நாம டேட்டாவை வச்சு அரசியல் பண்ணும்போது ஒரு தர்மத்தை மறக்கவே கூடாது. மக்களோட தேவையை புரிஞ்சுக்க நம்ம அவங்க கிட்ட இருந்து தகவல் வாங்கும்போது அவங்களோட பிரைவசியை மதிக்கிறது ரொம்ப முக்கியம். அது வெறும் சட்டம் சொல்றதுக்காக இல்ல, ஒரு தலைவனுக்கும் மக்களுக்குமான நம்பிக்கையை கட்டுறதுக்கு அதுதான் அஸ்திவாரம். சரி, இந்த பகுப்பாய்வோட இறுதியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். ஒரு வெற்றியை எப்படி தீர்மானிக்கிறது? பழையபடியே சாதி, மதம்னு பிரிச்சு பேசி ஜெயிக்கிறதா? இல்ல எல்லாருக்கும் நன்மை செய்யற மாதிரி ஒரு புது திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமா மக்கள் மனசை ஜெயிக்கிறதா? முடிவு உங்க கையில தான். யோசிச்சு பாருங்க.